அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னுடைய ஸ்டார்டிங் சேலரி என்ன, இந்த 7th பே கமிஷன் படி உதவி பேராசிரியனுடைய இந்த சம்பளம் எவ்வளவு, அதே போல் 8th பே கமிஷன் படி இந்த உதவி பேராசிரியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னுடைய ஸ்டார்டிங் சேலரி என்னவாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த சேலரி டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். த சேலரி ஸ்ட்ரக்சர் rupees 57,700 to 1,82,400 for the assistant professor in Tamil Nadu indicates the following. அதாவது இந்த 57,700 இதை வந்துட்டு இந்த பேசிக் பே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 57,700 ஆரம்பித்து அவருடைய வாழ்நாளில் கடைசியாக 1,82,400 மேக்ஸிமம் அவர் வாங்குவார். அப்போ இது வந்துட்டு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இப்போ உள்ள இந்த 7th பே கமிஷன் படி அவருடைய மினிமம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 57,700 ஆரம்பித்து மேக்ஸிமம் 1,82,400 அந்த லெவலுக்கு அவர் போவார். அப்போ இந்த இதுதான் பேசிக் பே 57,700 ஸ்டார்டிங் பே ஃபார் த பொசிஷன் அண்டர் த பே மேட்ரிக்ஸ். அப்போ இந்த 1,82,400 வந்துட்டு மேக்ஸிமம் பேசிக் பே ரீச் இன் திஸ் ரோல் ஓவர் டைம். அதாவது இந்த ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வருஷத்து ஒருக்கா இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த இன்க்ரிமெண்ட் ஆட் ஆகி கடைசியாக 1,82,400 வரைக்கும் வரும். அதாவது இப்போ ஒரு 40 வருஷம் வேலை பார்க்குறாருன்னா ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து 40வது வருஷத்தில் அவர் 1,82,400 அதாவது பேசிக் பேயாக வாங்குவார். ஸோ இது கூட இந்த டிஏவால் மல்டிப்ளை பண்ணணும், அது கூட ஹெச்ஆர்ஏ, அதுக்கப்புறமா இந்த அலோவன்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் சேர்ந்து வரும். சரி, இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஃபஸ்ட்டாக இப்போ தான் இந்த மாதம் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அப்படி ஜாயின் பண்ணாருன்னா அவருக்கு எவ்வளோ சேலரி, ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அடிஷ்னல் அலவன்சஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. இதில் வந்துட்டு இந்த டிஏ 53%, இந்த ஹெச்ஆர்ஏ அதாவது இது இடத்துக்கு இடம் வேரி ஆகிட்டே இருக்கும். மெடிக்கல் அலவன்சஸ் ஒரு 300 அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கிறேன். இப்போ அவருடைய இந்த ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோவா இருக்கும் பாருங்கள். 57,700 நம்ம போட்டாச்சு. அப்போ இவருடைய இதுதான் பேசிக் பே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பேசிக் பேயில் 53% நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 53% மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ வருது? ஸோ 30,581. அப்போ அந்த பேசிக் பே நம்ம போட்டோமா, பேசிக் பே 57,700 போட்டோம். ஸோ அந்த டிஏவால் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா 30,581 வருது. 30,581 போட்டோம். அதுக்கப்புறமா இந்த ஹெச்ஆர்ஏ மெடிக்கல் அலவன்சஸ் ஒரு 300 ரூபா. அப்போ இந்த ரெண்டும் அந்த இடத்துக்கு இடம் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 2,000 போட்டுக்கிறேன். அப்போ இது எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது எவ்வளோ வருது பாருங்கள், 90,581. இப்போது இந்த மாதம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உதவி பேராசிரியராக ஒருத்தர் வந்துட்டு வேலையில் சேர்ந்தாருன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த மொத்தமாக எந்த ஒரு பிடித்தமும் இல்லாமல் 90,581 வருது. இதில் 10% வந்துட்டு நீங்கள் கழிச்சிருங்க. ஒரு 10% ஒரு 9,000 வரும் இல்லையா? இந்த சிபிஎஸ்க்கு அதை பிடிச்சிருவாங்க. ஸோ அப்படி பிடிச்சது போக அப்போ ஒரு 10%னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 9,000 வரும். அப்போது 81,000 சரிங்களா? அதாவது கையில் இன்ஹேண்டில் வாங்குறது rupees 81,000. இப்போ மொத்தமாக அவருக்கு கிடைக்கக்கூடியது 90,581. பிடித்து போக ஒரு 80,000 அவர் கையில் வரும். இப்போ இதே அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த வருடம் கடைசியில் 2025 டிசம்பரில் அவருடைய இந்த சம்பளம் எவ்வளோவா இருக்கும்? அப்போ இதில் 53 இருந்த அந்த டிஏ டிசம்பரில் பார்த்திங்கன்னா 59% அது மாறி இருக்கும். அப்போ 53% நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 30,000 வந்தது. இங்கே வந்து 59 போட்டும்போது 34,000 இதில் வருது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4,000 சரிங்களா? அப்போ இந்த வருஷம் கடைசியில் டிஏ கூடுறதுனால அவருடைய சேலரியிலையும் ஒரு 4,000 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பாருங்கள் 94,000 மொத்தமாக பிடித்தம் இல்லாமல்
94,000 அவர் வாங்குவார். பிடித்தம் போச்சுன்னா அதில் ஒரு 10% வந்து என்ன பண்ணிடுங்க, கழிச்சிருங்க. 10% கழிச்சிச்சுன்னா 9,400 வரும் இல்லையா? அப்போ அதை கழிச்சிட்டிங்கன்னா என்ன வரும், அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 கழிச்சிட்டிங்கன்னா 84,000 இன் ஹேண்டில் வாங்குவார். சரிங்களா? இப்போ அதே இது ஜனவரியில் அடுத்த டிஏ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது வந்துட்டு 62 மாறும், 62% மாறும். சரி, இப்போ இது எல்லாம் ஓகே. இப்போ இதே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 8th பே கமிஷன் வரும்போது அவருடைய ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி எவ்வளோவா இருக்கும்? அப்போ அந்த 8th பே கமிஷன் வரும்போது 20 to 25% அதனுடைய அந்த பேசிக் பேயில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கான ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வந்துட்டு 1.86. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.86ஆல் அந்த பேசிக் பேயை மல்டிப்ளை பண்ணணும். சரி, இப்போ நம்ம அதை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த ரிவர்ஸ் சேலரி ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மைட் லுக் ஆஃப்டர் 8th பே கமிஷன். இப்போ 7th பே கமிஷன் படி இப்போ ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னாச்சுன்னா 90,000. 1 இயர் கழித்து அவருடைய சேலரி 94,000 அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ இந்த 8th பே கமிஷன் வந்ததுக்கப்புறமா 20 to 25% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா அவருடைய சேலரி என்னவாக இருக்கும் பாருங்கள். அப்போ அவருடைய பேசிக் சேலரி 57,700. இப்போது எக்ஸ்பெக்டட் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வந்துட்டு 1.86 அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த பேசிக் சேலரியில் இருந்துட்டு நம்ம 1.86 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பேசிக் எவ்வளோ வந்துடும், 57,700 இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1,07,322. அப்போ இந்த அளவுக்கு அந்த பேசிக் பே இன்க்ரீஸ் ஆகிரும். அப்போ இது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் போட்டாங்கன்னா அந்த மாதத்துலேருந்து டிஏ வந்துட்டு 0. அதுக்கப்புறமா 6 மாதம் கழித்து டிஏ வந்துட்டு கூடும், இன்க்ரீஸ் ஆகும். அது எத்தனை பெர்சன்டேஜுங்கிறது அது அப்போ தான் தெரியும், எவ்வளோ கூட்டுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ இப்போ 1,07,322 8th பே கமிஷன் வந்ததுன்னா அதுக்கப்புறமா இந்த அமௌண்ட்டு கூட ஹெச்ஆர்ஏ ஒரு 3,000 ஆட் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ வருது, மொத்தமாக 1,10,000 வருது. அதாவது மொத்தமாக எந்த ஒரு பிடித்தமும் இல்லாமல் மொத்தமாக அவர் வாங்கக்கூடியது 1,10,622. இப்போ இதில் ஒரு 10% பிடிச்சாங்க அப்படின்னாச்சுன்னா இதில் ஒரு 11,000 நீங்கள் கம்மி பண்ணணும். அப்போது கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 lakh. சரிங்களா? இன் ஹேண்டில் அவர் வந்துட்டு 1 lakh வாங்குவார். அப்போ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய ஸ்டார்டிங் சேலரி ஆஃப்டர் 8th பே கமிஷன் அவருடைய கையில் வாங்கக்கூடியது 1 lakh. 1 lakh வாங்குவாங்க. நீங்கள் பார்க்குறது என்ட்ரி லெவல் ஸ்கேல் ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அப்போ அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய என்ட்ரி லெவல் இப்போ தான் ஒரு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலையில் சேர்றாரு. அப்போ அவருடைய கரண்ட் பேசிக் சேலரி எவ்வளவு இருக்கும்? அப்போ அவங்களுடைய பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 56,100. ஆனால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பார்த்தீங்கன்னா 57,700. இப்போ இவங்களுக்கு அதே 8th பே கமிஷன் படி நீங்கள் போட்டிங்கன்னா 1.86 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1,04,000 கிட்ட வருது. அப்போ டிஏ வந்து 0 தான். அதுக்கப்புறமா ஹெச்ஆர்ஏ வந்துட்டு இடத்துக்கு இடம் வேரி ஆகும். அதாவது டோட்டல் சேலரியில் இருந்துட்டு 8% வந்து ஹெச்ஆர்ஏவை கொடுப்பாங்க. அப்போ அது வந்து இடத்துக்கு இடம் வந்துட்டு வேரி ஆகும். அப்போ இப்போ நம்ம அதே அமௌண்ட்டு தான் போட்டிருக்குறோம், 3,000 போட்டிருக்கிறேன். அந்த மெடிக்கல் அலவன்ஸும் 300 போட்டிருக்கிறேன். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,07,646. அப்போ அங்கே நமக்கு எவ்வளோ வந்தது பாருங்கள், 1,10,000 வந்தது. அதாவது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மந்த்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஒரு 3,000 அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்களுடைய இந்த அலோவன்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அலோவன்சஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ பாருங்கள், அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, வீட்டுக்கு வேலைக்கு ஆள் கொடுத்துருவாங்க, ட்ராவல் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க, கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி எல்லா அலோவன்சஸும் யார் கொடுப்பாங்க? இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுப்பாங்க. இல்லை அப்போது சேலரி ஃபஸ்ட்டில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 5 years அப்புறமா என்னுடைய பேசிக் பே வந்துட்டு அதிகமாக அங்கே இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரியில் தான் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 5 yearsக்கு அப்புறமா அவனுடைய கிரேடு வந்துட்டு அப்படியே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும்.
இப்போ இதனுடைய அந்த பே மேட்ரிக்ஸ் பாருங்கள். இந்த பே மேட்ரிக்ஸு இதில் இருக்குது. அதாவது இப்போ வந்து அகடமிக் லெவல் 10 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அகடமிக் லெவல் 10 அதனுடைய பேசிக் பே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 57,700. அப்போ அடுத்தது இப்போ ஒரு வருஷம் கழித்ததுக்கு அப்புறமா அவருடைய இந்த பேசிக் பே பார்த்தீங்கன்னா 59,400. அதுக்கு அடுத்த வருடம் 61,200. இப்படி அவருடைய அந்த பேசிக் பே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இவர் வந்துட்டு எந்த ஒரு ப்ரமோஷனும் அடுத்த கிரேடுக்கு போகாமல் இதிலேயே தொடர்ந்து இருந்தாருன்னா அவர் வந்துட்டு அந்த 40வது வருடம் இல்லையா, அப்போ அவர் எவ்வளோ வாங்குவார்? பேசிக் பே 1,82,400 வாங்குவார். சப்போஸ் அப்படி இல்லை, ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு அவர் இப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறமா அவர் இந்த ப்ரமோஷன் ஆகுறாரு, அப்போ கிரேடு 2வாக ப்ரமோஷன் ஆகுறாரு அப்படின்னாச்சுன்னா இந்த 57,700 இங்கே இருப்பார் இல்லையா. 5 இயர்ஸ் ஆகிட்டுனா 64,900 இருப்பார். அப்போது 5 இயர்ஸ்க்கு அப்புறமா 68,900 அது மாறிடும். சரிங்களா. அப்போ இது வந்து கிரேடு 2. அதுக்கப்புறமா அதில் எத்தனை வருஷம் இருக்காரோ அப்போ அதில் ஒரு 5 இயர்ஸ் வந்து இருப்பார். அதுக்கப்புறமா அடுத்த கிரேடுக்கு போயிட்டாருன்னா 79,800க்கு போயிடுவார். அவருடைய பேசிக் பே 79,800க்கு போயிடும். சரிங்களா. அப்போ பேசிக் பே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 1,31,400. அப்போ அதிலிருந்து அது என்ன செய்யும்? கன்டினியூ ஆகும். சரிங்களா. இது வந்து பேசிக் பே தான். அதுக்கப்புறமா அதில் வந்து என்ன வரும்? இந்த டிஏயால் மல்டிப்ளை பண்ணணும். இது எல்லாமே பேசிக் பே. பேசிக் பேயில் வந்துட்டு டிஏ எவ்வளவோ அத்தனையால் மல்டிப்ளை பண்ணணும். இது கூட ஹெச்ஆர்ஏ அதையும் சேர்க்கணும். சரிங்களா. இப்போ வந்துட்டு ஒருத்தர் இந்த 57,700 வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா. அப்போ அவர் வந்துட்டு இப்போ 40 வருஷம் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 40 வருஷமாக இருக்கார். அப்போ அவருடைய பேசிக் பே பார்த்தீங்கன்னா 1,82,400. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? இந்த 53ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 53ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 1,672. சரிங்களா. அப்போது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது பாருங்கள். 2 7 10, அப்போ இதில் 8 9, அப்புறமா 17, இதில் ஒரு 2. அப்போ அவருடைய மொத்த சேலரி 2,79,072 ரூபா வரும். அது கூட ஹெச்ஆர்ஏ அதுக்கப்புறமா அந்த அலவன்ஸ் எல்லாத்தையும் சேர்க்கணும். சரிங்களா. அப்போ அவர் இத்தனை வருஷம் வேலை பார்த்துருந்தாருன்னா இந்த பேல இவர் வாங்குவார். சரிங்களா. இவ்வளோ வாங்குவார். சரிங்களா. இப்போ அதே போல் ஒவ்வொரு பேசிக் பேலையும் என்னென்ன அவங்க பேசிக் பே வாங்குகிறாங்களோ அதை கொண்டு இந்த 53ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இவங்களுக்கு இப்போ இதை வந்துட்டு 8th பே கமிஷன் வந்துட்டுனா இன்னும் உங்களுக்கு என்ன செய்யும்? அது ரொம்ப அதிகமாக போகும். இப்போ வந்து இவங்களுக்கு பாருங்களேன், இப்போ 8th பே போட்டு பார்க்கலாம். இப்போ 1,82,400 இன்ட்டு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வந்துட்டு 1.86 இல்லை. அப்போ அதே நம்ம வந்து போட்டு பார்த்துலாமா? 1,82,400 இன்ட்டு 1.86 மல்டிப்ளை பண்ணிட்டாங்கன்னா அப்போ எவ்வளோ வருது? 3,39,264 இல்லை. அப்போ இந்த 8th பே கமிஷன் படி இத்தனை வருஷம் வேலை பார்த்துருந்தாருன்னா இந்த பேசிக் பேயில் இருந்திருந்தாருன்னா 8th பே கமிஷன் படி 3,39,664 அவருடைய சேலரியாக இருக்கும். சரிங்களா. அப்போ இதுதான் இதனுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னுடைய பே மேட்ரிக்ஸ். அப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னுடைய சேலரி பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு எப்படி நீங்கள் வந்து போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செட் எக்ஸாம் இப்போ வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்துட்டு அட்டன் பண்ணிடலாம். சப்போஸ் வந்து அப்படி இல்லை, நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா இப்போ இந்த டிஆர்பி நடத்தக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸாமுக்காக நீங்கள் படித்தீங்கன்னா இந்த மாதிரி அரசு கல்லூரிகளில் நீங்கள் வந்துட்டு உதவி பேராசிரியராக இவ்வளவு சம்பளத்தோடு நீங்கள் இந்த பணியில் சேரலாம். இல்லை. அப்போ இந்த வேலை கிடச்சிதுன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.